மக்களே, நம்ம இன்னைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, குக்கு வித் கோமாளி பத்தி தான் பார்க்க போறோம். குக்கு வித் கோமாளி வந்துட்டு போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில் நான் ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆராய்ஞ்சு எல்லாம் ஒரு ஸ்ப்ரெட்டு எல்லா ஒரு செலிபிரிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து அந்த விஜய் டிவிக்குள்ள இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நான் எல்லாமே ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதை மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க பார்க்காதவங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம போன வாரம் வந்துட்டு நம்ம ஃபைனலிஸ்ட் யார் யார் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். எலிமினேஷன் ஆனவங்க யார் என்னன்னு தெரியும். அண்ட் இப்போ வந்துட்டு யார் வின்னர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு டீட்டெயில் கிடச்சிருச்சு. அண்ட் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒன்று தெரிவிக்கணும். அண்ட் உங்கள் சப்போர்ட் வந்துட்டு மணிமேகலைக்கா இல்லை பிரியங்காக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தெரிவிச்சிருங்க. நான் கீழே வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் யாருக்கு வந்துட்டு சப்போர்ட் அதிகமாக இருக்குது, யாருக்கு சப்போர்ட் இல்லை, யாருக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம மூலிமா நம்ம மக்கள் மூலிமா நம்மளுக்கே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம டாப் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்டில் இருக்குது. அண்ட் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அண்டு எப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம தெரியும், நம்ம புகழை பற்றி எவ்வளோ ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பிரியங்கா. அதே மாதிரி நம்ம மணிமேகலையும் எவ்வளோ டாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம புகழ் எவ்வளோ டாமினேட் பண்ணாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறி வந்திருக்காரு தான் சொல்லணும் நம்ம புகழ். ஏன்னா அவங்க வந்துட்டு நீ ஒரு செஃப் ஆஃப் த வீக்கு கூட வாங்கினது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி அவங்கள ஒவ்வொரு டாமினேட்டாக பண்ணி ஒவ்வொரு எபிசோடாக பண்ணி அவங்கள மட்டம் தட்டி பேசி, ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடந்தது என்னென்னா, அன்னைக்கிண்டு அவங்க வந்துட்டு செஃப் ஆஃப் த வீக்கு வாங்க வச்சு அந்த மூஞ்சியில் பிரியங்கா மூஞ்சில் ஈவோட வச்சாங்க பாருங்க, வேற மாதிரி புகழ். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம சுஜிதா. அண்டு அந்த ஒரு சுஜிதா வந்துட்டு சுஜிதாவும் நம்ம லாஸ்ட் இதில் சுஜிதாவும் நம்ம புகழும் பேரிங்கில் இருந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு டாப் ஃபைனலிஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம சுஜிதா இருந்தாங்க. அண்டு புகழ் 2 பேருமே இருந்தாங்க. அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிரியங்கா அண்டு நம்ம ராமர் இவங்க 2 பேருமே செகண்ட் ஃபைனலிஸ்ட். அண்டு தேர்ட் ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னா நம்ம இர்ஃபான் அண்டு நம்ம குரேஷி இவங்க வந்து தேர்ட் ஃபைனலிஸ்டாக இருந்திருந்தாங்க. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக இருக்கும்போது அந்த கெத்து இருக்குது பாருங்க, அவங்க வேற மாதிரி எவன் என்னை இப்படி மட்டம் தட்டி பேசினானோ அவன் மூஞ்சியில் மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிலே ஒரு போடு போட்ட மாதிரி நம்ம புகழ் தலைவன் பண்ணி மிரட்டி விட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்காப்புல. எப்படி என்னை நீ டவுன் பண்ணி பேசியிருக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ நான் டவுன் பண்ணி பேசினியோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் முன்னேறிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரியங்கா மூஞ்சிலோட ஒரு குத்து, வாயோட கல்தாம்பட்டோட ஒரு குத்தி அந்த மாதிரி லெவல் கொண்டு வந்துட்டான். ஆனால் இதில் என்ன ஒரு சீசன்னா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ அவன் அடிபட்டு மேலே வந்திருந்தாலும் அவனை அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்ம பிரியங்கா. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, எனக்கு அக்ஷய் கமல் வந்துட்டு லாஸ்ட் இயர் ஃபைனலாக எலிமினேஷன் ஆகிட்டாப்புல. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இதை பற்றி என்ன தோணுதுன்னா, எனக்கு விஜய் டிவி முழுக்க அந்த CWC பிரியங்காவுக்கு தான் நடத்துனாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்கள வந்துட்டு அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப பண்ணாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு டீமாக இருக்கட்டும், ஒரு விஜய் டெலிவிஷன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், அவங்களாம் ஒன்றுமே கேட்காம இருக்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ டாமினேட் பண்ணி எத்தனை பேர்த்த இவ்வளோ டாமினேட் பண்ணி பேசியிருக்காங்க. நீ டாமினேட் பண்ணக்கூடாது, உன் முயற்சி நீ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யாருமே கேட்கல. ஏன்னா இந்த CWC வின்னர் சீசன் 5 வின்னர் வந்துட்டு நம்ம பிரியங்கா. அண்டு ஆல்ரெடி நான் தம்ப்லைனில் போட்டிருந்துருப்பேன், பிரியங்கா ஆல்ரெடி வின்னரு அண்ட் இந்த CWCயில். அண்ட் அதனால் அவங்க வந்துட்டு விஜய் டிவி வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்துட்டு இவ்வளோ வருஷம் இருக்காங்கயா, இவங்களுக்கு இந்த வின்னர் வந்துட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. உனக்கு தான் போ அப்படிங்கிற மாதிரி தூ அப்படிங்கிற மாதிரி உனக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை நம்ம பிரியங்காவுக்கு நம்ம டைட்டில் வின்னர் CWC 5 டைட்டில் வின்னர் கொடுத்துட்டாங்க. அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்கடா நம்ம சுஜிதாவுக்கு வருமேன்னு பார்த்தேன், நான் எதிர்பார்த்தது அதிகமாக சுஜிதாவுக்கு தான் வரும் அப்படின்னு டாப் ஃபைனலிஸ்ட்டாக இருக்கும்போது. ஆனால் இது எப்படி கிளாரிஃபை மாறுச்சு அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரில. அண்ட் அதை வந்துட்டு நம்ம இந்த எபிசோடு வந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்டு அந்த ஒரு டைட்டில் வின்னர் எப்படி அவங்க கைக்கு போச்சு அப்படிங்கிறது நம்ம இந்த வாரம் எபிசோடு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சும். அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு ப்ரோமோஷன் ஏதாச்சும் அப்லோட் பண்ணுச்சுன்னா வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக. அண்ட் அந்த பிரியங்கா வந்துட்டு உங்கள் சப்போர்ட் வந்துட்டு பிரியங்காவுக்கு இருக்கா இல்லை மணிமேகலைக்கு இருக்காங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.